நெகட்டிவ் ஃபினாலே வந்து பாருவுக்கு மதிக்கிறது இல்ல, பிக் பாஸ் பண்றது யாராவது சும்மா அடுத்த லெவலுக்கு போகணும்னா சண்டை போட்டால காட்டும் வேலைகள் வந்து மாட்டாங்க. அந்த தோல்வியை வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சாட்டர்டே தான் 4 ப்ரோமோ விடுவாங்க. ஆனால் இன்னைக்கு சண்டே 4 ப்ரோமோ விட்டுருக்காங்க. தேர்டு ப்ரோமோவோட தொடர்ச்சியாக தான் இந்த ப்ரோமோ விட்டுருக்காங்க. தேர்டு ப்ரோமோவில் விஜய் சேதுபதி ஒன்று கேட்டிருப்பாரு. அது என்னன்னா, டிக்கெட் டு ஃபினாலே வாரம் வரப்போகுது, நீங்களாம் இத்தனை வாரம் இருந்திருக்கீங்க, இத்தனை வாரம் இவங்கெல்லாம் இருந்ததே அதிகம், இவங்கெல்லாம் கண்டிப்பாக வெளியே போனோம், இவங்கெல்லாம் வந்து டிக்கெட் ஃபினாலே வாங்கிடவே கூடாது, எனக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கிடைச்சிருக்க கூடாதுன்னு யாரையாவது மனசில் வச்சிருப்பீங்கல்ல, அதை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டாரு. அந்த ப்ரோமோலேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொன்னாங்க. அதிகமாக யார் பேர் வந்தது தெரியுமா? திவ்யாவோட பேர் வந்தது, சாண்ட்ராவோட பேர் வந்தது, கமருதீனோட பேர் வந்தது. ஏன் இவங்களோட பேர்லாம் விட்டு போச்சுன்னு நான் அதுலேயே சில விஷயம்லாம் பேசியிருப்பேன். ஸோ இந்த ப்ரோமோவில் வந்து எல்லாருமே பார்வதியோட பேரை சொல்கிறாங்க. யார் யார் பார்வதியோட பேரை சொல்கிறாங்க, என்ன காரணம் சொல்லி சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அந்த காரணம் சரியா இல்லையான்றதை பற்றி அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பார்வதி பேர் தான் சொல்கிறாங்க. யார் யார் சொல்கிறாங்கன்றதை பார்த்துருவோம். முதல்ல கமருதீன் எந்திரிச்சு நிற்கிறாரு. பார்வோட பேரை சொல்றாரு. ரீசனை இப்போதைக்கு நமக்கு காட்டல. இதே வீடியோவில் பின்னாடி ரீசனையும் காட்டுறாங்க. நான் அப்போ வந்து சொல்கிறேன். ரெண்டாவதா சுபிக்ஷா இருக்காங்கல்ல, பார்வதியோட பேரை சொல்றாங்க. ரீசனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, ரூல்ஸ் எதையுமே மதிக்க மாட்டாங்க. அதாவது பிக் பாஸ்ல நிறைய ரூல்ஸ் இருக்குல்ல, இங்க நாங்களா ஒரு ரூல்ஸை செட் பண்ணாலும் மதிக்க மாட்டாங்க, ஏன் பிக் பாஸே ஒரு ரூலை சொன்னாலும் சரி அதை ஒழுங்கா மதிக்க மாட்டாங்க, பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி பண்ணவங்களுக்குலாம் டிக்கெட் டு ஃபினாலே போயிடக்கூடாது, அதனால எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்ற மாதிரி தான் கமருதீன் பார்வதி பேரை சொல்லியிருக்காரு. அடுத்ததா சுபிக்ஷா பார்வதி பேரை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா திவ்யா இருக்காங்க பாத்தீங்களா, போன ப்ரோமோ படி திவ்யா வந்து கமருதீன் பேரை சொன்னாங்க. அடுத்ததா இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் பார்வதி பேரை சொல்றாங்க. காரணமா நிறைய சொல்றாங்க. அதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கிக்கிட்டே இருக்காங்க, கேயாஸா இருக்கு, இந்த பிளேஸையே அப்படி மாத்தி வச்சிடறாங்க. அதே மாதிரி சும்மா யாரையாவது நோண்டிட்டு இருக்காங்க, சீ போ அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்களை யூஸ் பண்ணி எல்லாரையும் வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் வைக்கிறாங்க. ரைட்டு. அடுத்ததா யாருன்னா வந்து கனியக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. கனியக்கா என்ன சொல்றாங்கன்னா, பார்வதிக்கு தெரிஞ்ச எல்லாமே ஒண்ணுதான், சண்டை சண்டை சண்டை, ஏன்னா சண்டை போட்டாதான் நம்ம வெளியே தெரியும்னு பிளான் பண்ணி சண்டை போடுறாங்க. அது மூலியமா அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணவங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலே போக கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கனி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க பிக் பாஸ்னா என்னன்னு நினைக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குதுங்க. எதுவுமே பண்ணாம அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்கணும், நல்லவன் பேர் வாங்கிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க போல. எல்லா இஷ்யூலையும் தலையிடணும். சில சமயம் உங்களுக்கு பாசிட்டிவா போகும், உங்களுக்கு நெகட்டிவா போகும். அதெல்லாம் தாண்டி தான் கேமை விளையாடணும். அதுதான் கேமோட ஃபார்மெட். இவனுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உட்காந்து மிச்சரை தின்ட்டு போயிடணும். இப்ப கனிலாம் வந்து சபரி பேரை ஏன் சொல்ல, சுபிக்ஷாவோட பேரை ஏன் சொல்ல, இதை தாண்டி அரோரா பேரை ஏன் சொல்ல? அதாவது பாருங்களா, பார்வதி வந்து இது பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு எல்லாருமே பேரை சொல்றாங்க. எங்க சபரி இந்த வீட்டில் என்னதாங்க பண்ணாரு? அவர் டிசர்விங்கா? அதாவது டிக்கெட் டு ஃபினாலே அவருக்கு போறது ஓகே தானா உங்களுக்கு? ஏன் கேட்கிறேன்னா, சபரி 12 வாரம் எதுவுமே பண்ணலையே, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதவருக்கு எதுக்கு டிக்கெட் போனோம், அதனால சபரிக்கு போகக்கூடாதுன்னு ஒருத்தர் கூட சபரி பேரை சொல்ல மாட்டீங்க. சரி, சுபிக்ஷா இந்த வீட்டில் என்ன பண்ணாங்க? நான் ஏத்துக்கிறேன், விஜய் பார்வதி பிரச்சனை பண்றாங்க, பிரச்சனை பண்றவங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப மிச்சர் சாப்பிட்றவங்களுக்கு போகணுமா? வினோத்தை நான் ஏத்துப்பேங்க. வினோத் வந்து கேமை கரெக்டா ஆடுறாரு, பிரச்சனையும் பண்றாரு, லைட்டா பிரச்சனை பண்றாரு, அதே மாதிரி கேமை ரொம்ப நல்லா ஆடுறாரு. அவர் டிசர்விங்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஓகே. ஆனா சபரியை எப்படி நீங்க டிசர்விங்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு புரியல. சுபிக்ஷாவை எப்படி டிசர்விங்னு நினைக்கிறீங்கன்னு புரியல. அரோரா 50 நாள் வந்து சும்மா பெஞ்ச் தேய்ச்சிட்டு தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் விளையாடவே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப 50 நாள் அரோராவை விட்டுருவீங்களா? 50 நாள்லாம் அரோரா தாண்டதே வந்து பிரச்சனை சார், அவங்களுக்குலாம் டிக்கெட் டு ஃபினாலே போகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கணும்ல, அப்படி சொல்ல மாட்டீங்க. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. கனி வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்களா, அதுக்கப்புறம் கமருதீன் போட்டு தாக்குன்னு தாக்குறாரு பார்வதியை. எவ்வளவு வன்மத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்களேன். 2 பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்குல்ல, இப்போ அவ்வளவு விஷயத்தை வெளிப்படுத்துறாருங்க. என்ன சொல்றாருன்னா, அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. நேத்து விஜய் சேதுபதி சொல்லிட்டாரா, அதை இந்த இடத்துல சொல்லிட்டாரு. அடுத்ததுன்னா, எதையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க சார், எதையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க. தோத்து போயிட்டா வந்து அதை ஏத்துக்க முடியல, திரும்பி அதை பத்தியே பேசி பிரச்சனை எல்லாம் வலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கமருதீன் சொல்லிட்டாரு. கமருதீன் சொல்றதை நான் ஏத்துப்பேன், அதாவது அவர் வைக்கிற சில பாயிண்ட் எல்லாம் நான் ஏத்துப்பேன். ஆனா கமருதீன் இவ்வளவு நாள் கோமால இருந்திருக்காரு, அதாவது பார்வதி பின்னாடி சுத்திட்டு இருக்கும் போது கோமால இருந்திருக்காரு. இது எதுவுமே தெரியல, இப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் எனக்கு கேள்வி. இதுக்கு முன்னாடியே நீ கேமர் தானப்பா, அவங்க கூட போட்டி தானே போட்டுட்டு இருந்த, அப்பெல்லாம் சொல்லல. ஆனா இப்போ மட்டும் இப்பதான் கேம்குள்ள வரலாம் நினைச்சிருக்காரா என்னன்னு தெரியல. சரி, இதுக்கப்புறமா இப்படி இருந்தா பரவாயில்ல, ஏன்னா பார்வதியும் பதிலடி கொடுப்பாங்க. நீ கமருதீன் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு அவங்களும் தாக்குவாங்க. ஸோ இதுக்கப்புறம் கேம் விளையாண்டா கூட ஓகே தான். சரி, எல்லாருமே போட்டு தாலின்னு தாளிச்சிட்டாங்களா, பார்வதி தனியா உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா எல்லாருமே சேர்ந்து
சேர்ந்து இந்த அடி அடிக்கிறீங்கன்ற மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, தேர்ட் ப்ரோமோலையும் சரி ஃபோர்த் ப்ரோமோலையும் சரி பார்வதி யார் பேரை சொன்னாங்கன்றதை காட்டல. தேர்ட் ப்ரோமோலையும் காட்டல, ஃபோர்த் ப்ரோமோ இந்த ப்ரோமோலையும் காட்டல. ஸோ பார்வதி யார் யார் பேரெல்லாம் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதை கண்டிப்பா சொல்லுங்க. ஃபுல் எபிசோட்ல சபரி பேரு சுபிக்ஷா பேரெல்லாம் மற்றவங்க சொன்னா ஓகேங்க, ஆனா சபரி பேரு சுபிக்ஷா பேர் வரலன்னா என்னால ஏத்துக்கவே முடியாது. அப்ப அவங்க டிசர்விங்னு சொல்றாங்களா? டிக்கெட் டு ஃபினாலேக்கு சுபிக்ஷாவும் சபரியும் டிசர்விங்னு சொல்றாங்களா? அவங்கள இந்த வீட்டில் என்ன பண்ணாங்க? இத்தனை நாள் இருந்திருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க? அதுதான் என்னோட கேள்வி. ஸோ உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.